Hi guys, welcome to Setakaran Vlog. இங்க திரும்புடா. Hi guys, welcome to Setakaran Vlog. Vlog. கிரியா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பாக்குறேன் guys. ரொம்ப நாள் எப்படி சொல்ல, ரொம்ப நாள்லாம் இப்பதான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயும் வெளில போகல. ஏன்னா காலேஜ் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் இன்னும் வேலை கிடைக்கல. வெளில எங்கேயும் போகும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகாண்டி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறேன். போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போறோம் யாரும் தெரியல guys. ஜோப் ஆண்டனி மச்சான போய் ஜோப மாஸ் போறோம். என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. ரைட் ஆல் அவுட் ஜோப் ஆண்டியாடா. ஜோப மாஸ் ஜோப் மாஸ்னு போட்டீங்கன்னா வருவாங்க. சிவன் தான் கைஸ் ஜோப் காலேஜ் ஜூனியர் கைஸ். ஆனால் ஜூனியர் மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் போறோம் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போவாங்க கைஸ். யார் போறோம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சந்திரனோ ஆரோக்கியமோ அள்ளி பாப்பா பேருன்னா தெரியாது. சரி அவங்களாம் கிடையாது கைஸ். எப்படி சொல்ல, ரோஜரோ பிட்சனோ அங்கிட்டு அபிப்ரோவோ கிடையாது கைஸ். அது புதுசா போறோம் கைஸ். புதுசானா ஒண்ணுல ஒரு நாய் கூட பார்த்தா வர. அடுத்து பார்த்தீங்கன்னா சஜூதி மாஸ் வர. அடுத்து தர்னிஷ் வாங்க நாங்கள இருந்தாங்க கைஸ். ஏன்னா அவங்களை கூப்பிட்டு வரமாட்டேன் உத்தி பாரு ட்ரிப் வரமாட்டேன் பாருங்க. நாங்க ட்ரிப் போறோம்ல உனக்கு வந்து பேசிக்கிறேன்டா. வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குது. ட்ரிப் போறோம் என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எங்க போறோம், வால்பாறை போறோம் கைஸ். வால்பாறை போயிட்டு என்ன நடக்குது காட்டி தரேன் கைஸ். வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் திருச்சி. கேட்காது பைக்கில் இப்ப சொல்லு. நம்ம பாரத் பெட்ரோலியம் கிட்ட நிக்கும் கைஸ். பாரத் பெட்ரோலியம்ல கைஸ் நாம இப்ப நிக்கிற பாத்தீங்கன்னா இருராசத்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் கைஸ். இந்த எதிர்த்தாப்ல இருக்கும். ஆப்போசிட்ல நிக்கிறோம். பிராண்ட் பெட்ரோல் தான் கூட வரல. வந்தோம். ஜோக் இல்லையா சஞ்சய் வந்துருக்கான். அடுத்து பார்த்தா வந்துருக்கான். சஞ்சய் 1 மணி நேரம் கூட இன்னும் சஞ்சய் வந்துட்டான். உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து வந்துருக்காங்க கைஸ். பார்த்தா இருக்குன்னு 1 மணி நேரமா. தர்னிஷ் இங்க பஸ் ஸ்டாண்ட் இது ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கான். என்ன கதைனா இவனை ஏத்திட்டு பார்த்தாக்காண்டி வெயிட் பண்ணோம்னா இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணணும். 1.5 மணி நேரங்கிறா எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல. இங்கிட்டு போனோம்னா தர்னிஷ் இப்போ வந்துடும். ½ அன் அவர்ல போய் அவனா பிக்கப் பண்ணணும். ஸோ இப்போ சஞ்சய் ஏத்திட்டு தர்னிஷ் ஏத்திட்டு அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தா ஏத்திட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன் திருச்சிக்குள்ளேயே. வெறுப்பு மயிரா இருக்கு கைஸ் திருச்சிக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. அதுக்கு மேல பார்த்தா இந்த நாய் வண்டி ஓட்டுற கொல்ல பாக்குறான். இருக்க ஜவனாச்சும் ஒருத்தன் ஹைவேஸ்ல மேம்பாலத்துல ஒன்மையில யூட்டன் போடுவானா இந்த நாய். இப்ப பார்த்தோம்னா அங்கிட்டு பார்த்தா அப் அண்ட் டவுனே 10 கிலோமீட்டர். நீ போயிட்டு சுத்திட்டு வாடா. 10 கிலோமீட்டர் வேண்டாம் போனா 5 கிலோமீட்டர் வரையில 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பரவாயில்லடா சுத்திட்டு வாடாங்கிற மாட்டேங்கிறான். 50 மீட்டர்னால நாங்க ஹைவே பாலம் மேம்பாலம் அதுல இப்படி திருப்புறம் பஸ்ஸுக்கார வந்து நிக்கிறான். நல்ல மனுஷன். எங்க டைமுக்கு எந்த வண்டியும் வரல. அவர் வண்டி நின்னாப்புல அவர் போக மாட்டேன். அப்புறம் ஐயா அவர் ஓரமா திருப்பிட்டு ஓரமா வந்து வாழ்க்கையை வெறுக்க வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ள. மணி பாத்தீங்கன்னா இப்ப 12:30 ஆச்சு. எப்படி இங்க இருந்து கிளம்பி 2 மணி கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்கு விடியால 6 மணி 7 மணி ஆக போதான்னு தெரியல. பாப்போம். ஓட்டுறதும் பயமா இருக்கு, போறதுக்கே பயமா இருக்கு. நண்பா டேய் சாரி யாராவன் ஏய் சந்திரா இவனோட வரைக்கும் பயமா இருக்கடா சந்திரா. நீயாச்சும் இந்த பத்திரமா கூட்டிட்டு போடா. என்னைய கொண்டுருவான்னு நினைக்கிறேன்டா போறக்குள்ளேயும். கரெக்டா ஓட்டிடுவோம். எந்த இதுனாலும் கரெக்டா நம்ம கேப் நம்மளுக்கு அந்த மேக்ஸ் கேப் தான் அந்த கால்குலேஷன் தப்பா இருக்கலாம். அந்த நம்ம ரைடிங் கால்குலேஷன் தான் கரெக்டா இருக்கு. கை வலிக்கிற அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து சஞ்சய் வருவான். சஞ்சய் தானே அவனை ஏத்திட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தா எதிரி கிளம்பையில அடுத்து என்ன நடக்குது வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். யாரு பாருங்க சஜு கைஸ். இங்க திரும்படா மண்டே திரும்படா. சஜூதி மாஸ் நீங்களா பாத்திருப்பீங்க மச்சான. காலேஜ்ல மன்மத கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட தாற்பரிய மச்சான வளைச்சு போட்டு அடிச்சிருக்கு. என்னடா மச்சான் எங்கடா பங்கு இத வச்சு ஏன்னா நீ வேற என்னடா அசல் கோளாறு மாதிரி இருக்கு. அசல் கோளாறு கைஸ். பாத்தீங்களா காலேஜ் முடிச்சிடும் மச்சானோட வாழ்க்கை. மச்சான் காலேஜ்ல பாத்தீங்க மன்மத கொஞ்சம் வள வந்திருப்பான். தூக்குதா இப்ப பாத்தீங்கன்னா மச்சான் சொட்டை விழுந்துருச்சு. மச்சான் சொட்டை விழுந்துருச்சா அதனாலதான் இப்படி பாத்துட்டு நினைக்கிறேன். தர்னிஷ் வெயிட் பண்ணு 1.5 மணி நேரம் ஆகுமா. திருச்சியில இருக்குது ஒரே ஒரு ஜங்ஷன் தான். இந்த நாய் திருச்சி வரணுமா திருச்சிராப்பள்ளி வரணுமா கேக்குறாங்க. ஏண்டா பொட்னாயே இருக்கிறது ஒரே ஒரு ஜங்ஷன். ஐயோ அடிச்சு போய் இதை தாண்டி வெளில வந்து திருச்சி எது இது மயிரா இது இங்க பாரு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். என்ன திருச்சி வரணுமா திருச்சிராப்பள்ளி வரணுமா கேக்குறியா? வாடா பஸ் ஓடிடுறேன் அடிக்க போறான்டா.
முறைக்கிறேன் அடிச்சால அடிச்சு போட எவ்வளோடா முடியாடா உனக்கு எங்க இருந்து இந்த அறிவு வந்துருச்சு திருச்சி வரணுமா திருச்சிராப்பள்ளி வரணுமான்னு தள்ளி நின்று பேச சொல்லு எனக்கு பாத்தியா மச்சான் யாரு கேட்ட பாத்தியா எனக்கே தெரியல என்ன நண்பா உடம்புலாம் கொண்டுச்சியா நண்பா சூம்பி போயிட்டு உடம்பு சரியில்லையா நல்லதானே இருக்கு சரி வண்டியில சரி நம்ம கைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தா கூப்பிட போறோம் கைஸ் 4 பேர் இருந்தாச்சு ஒருத்த மட்டும் அந்த பொட்டநாய் மட்டும் தான் கைஸ் வரணும் வந்தானா அவனை ஏத்திட்டு கிளம்பிடலாம் கைஸ் பார்த்தா பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் கைஸ் அதனால இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா பஸ் ஸ்டாண்ட் பேருடா ஏய் பஸ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க கைஸ் அங்கதான் பார்த்தா வரோம் உங்களுக்கு வாங்க பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓகே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓகே பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் கைஸ் அதோட டூர் பார்க்க போறோம் ஹோம் டூர் பார்த்திருப்பீங்க டாய்லெட் டூர் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நாங்க பஞ்சப்பூர் டூர் காட்ட போறோம் கைஸ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி உங்களுக்கு காட்டி தர போறோம் கைஸ் வாங்க கைஸ் சிங்கம் களை இறங்கிருச்சு என்னடி இது என்னது ரெஸ்ட் ரூம் பாய் போதான் போயிட்டு இருக்கல ஆய் வருதுனே ஏய் உனக்கு தானே வேணும் 5 நிமிஷம் ஒரே என்ன உங்களுக்கு வராதானே 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உனக்கு தான் வேணும் ஆய் வருது சார் அந்த கேஸ் தான் இவன் ஜோபுக்கு ஆய் வருதா அதனால கூட்டி போயிட்டு சார் நாங்க கூட்டி போல உள்ள பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பார்க்கலாம் ஏய் இந்த இருக்கிற ரெஸ்ட் ரூம் ஜோபு ஆண்கள் கழிப்பு நிறைய இருக்கிற மச்சான் நிறைய இருக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட ரெஸ்ட் ரூம் டூர் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டி தர வாங்க இவனே ஜோபே நீ உள்ள போ நடுவுல போ நீ ஃபீமேல் மச்சான் நீ ஃபீமேல்க்குள்ள போடா ஜோக் இல்லையா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் எங்க இருக்குன்னு தெரியல கைஸ் கக்கூஸ் தேடி போயிட்டு இருக்கோம் பாவம் அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வரதா வயிற்று கலக்குதுங்கிறா யாரு மென்ஷன் பண்றா பாத்தீங்கன்னா இப்போ பஸ் இல்லண்ணா நான் கோயம்புத்தூர் பைக் கார் வச்சிருக்கோம்ண்ணா கார்ல போய்க்கிறோம் கைஸ் புடிச்சு புடிச்சு அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் யார் மச்சான் ஊஞ்சல் வலி தட்டிடுறான் என்ன தட்டிடுறான் ஊஞ்சல் தட்டுறக்கெல்லாம் வேலை இல்லை நம்மள தட்டிடுறாங்க நீ இந்த கடலூர் இங்க இருந்து அங்க போகணும் சட்டை தூக்கி விட்டுனா போறோம் இந்த ஏறிப்பா ரிவர்ஸ் போட்டு போயிட்டே இருப்போம் என்னது 24 ஓடி போய் ஏறி பாஞ்சிட்டு ரிவர்ஸ் போட்டு அப்படியே கால எடுத்துட்டு ஓடிடுவே மச்சான் நிக்க தேவையில்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போங்கடா வேற எங்கடா போயிட்டு இருக்கீங்க பார்த்தோட வந்து அப்பயே சொன்னேன் நீ வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் விடிய காலம் 3 மணி ஆகும் நான் இல்ல நண்பா நான் கரெக்டா 1 மணிக்கே வந்துருவேன் நண்பா அப்படின்னா 3 மணி தான் வருவான் நினைக்கிறேன் ஸ்மெல் அடிக்கு பயங்கரமா ஆமாடா நாடுதுடா என்னதான் பஸ் ஸ்டாண்ட் புதுசா கட்டினா மெயின்டைன் பண்ண நார் அடிச்சிடறாங்க இந்தியாடா அம்மா என்னடா போனதான் நடது சரி போகும் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல கைஸ் பயங்கர மட்டமா இருக்கு கைஸ் கிளாம்பாக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அது சூப்பரா இருக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஆனா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அதோட நல்லா இருக்குன்னா என்ன கலந்துற உள்ள போனாதான் தெரியும் ஏய் திருச்சி இல்லடா அது பஞ்சப்பூரா திருச்சிக்கு மிக இருக்காம வாடா உள்ள போண்டா ஆடா சூப்பு ஐயா இரு ஐயா இங்க ரெஸ்ட் ரூம் ஒன்று இங்க இருக்குது ஐயா ரெஸ்ட் ரூம் ஒன்று எங்க போகணும் உள்ள இருக்கான் உள்ளே போல பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருந்து பஸ் ஸ்டாண்டு அடிச்சு போட்டுருவான்டா வெயிட் பண்றான் அவன் போற போக்கு அடிச்சு போட்டு போயிடுவான் மொபைல் ஓடல புடின்னு போட்டா மறைச்சு புடிச்சிருக்காடா எடுத்து போட்டான் அப்புறம் நான் என்ன பண்ணேன் எடுத்துட்டு போட்டுமா அட பாவில நம்ம வேடிக்கலாம் பார்க்கலாம் அப்படியே அட ஒரு ஓடி போய் சேஸ் பண்றது புடிச்சு அடிக்கிறது 1 மணிக்கு எல்லாம் டேய் இப்பலாம் அங்க பாரு என்ன அங்க கூட ஓட முடியாது என்னலாம் வயசாயிட்டு 23 வயசு ஆச்சு 22 தான்டா 23 அட கல்ட்டு போய் என்ன ஆங்கல 2023 கல்யாணம் பண்ற வயசு 22 தான்டா எங்க அப்பாக்கு போயில போனீங்க அப்பா கிளம்பிட்ட பானே போறேல ஏரி ஆறு குளம்லாம் இருக்கும் ஓம்பாட்டு குழந்தைங்க செத்துறாத பத்திரமா வாங்குறாரு தேங்க்யூ டாடி என்னோட பாசக்கார அப்பா பொட்னாய் மாதிரி நிக்கிறேன் ஏடா பொட்னாய் மாதிரி நிக்கிறேன் வர சொன்னா வரான் பாரு 10 எவ்வளவு நிக்கிறா அக்கா எவ்வளோக்கா சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கியோட தமவனே என்னடா இத்தனை பை எடுத்துங்கறா உங்க அப்பா செருப்பால இது என்ன மேன் பர்ஸா எதுக்கு இது கைஸ் எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்தாச்சு திருச்சி வந்து இப்ப நாங்க நல்லபடியா ட்ரிப் கிளம்ப போறோம் போயிட்டு கோயம்புத்தூர்ல சந்திப்போம் கைஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ் பை கைஸ் அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க போங்க